ஷேய் வா தம்பி எப்போ தருமா கணக்கு காலட்டையும் நேற்று காவல்துறை கணக்கில் ரோட்டில் மூதேவி மண் அள்ளி போட்ட கணக்கு கைலாசத்துலேயே வாங்கிட்டு போயிட்டான் காவல்துறை. வெள்ளிக்கிழமை 1 மணி டயம். ஏன்னா கணக்கு கைலாசத்தில் வீட்டுக்குள்ளே கணக்கு ஐயா கடவுள் போட்டுருவார், பையனை வச்சு கணக்கு எடுத்துருவார். கணக்கு எடுத்து முடிச்சோன்னே வந்துட்டான். அப்போ கிராம விஓ, இப்போ கிராம விஓ கிராம அதிகாரி பூரா இப்போ உள்ளே மாட்ட போகிறான். எல்லா கணக்கு வழக்கில் உள்ளே மாட்டுவான், காவல்துறை உள்ளே மாட்டிடுவான். எதுக்கு? மூதேவி மண் அள்ளி ரோட்டில் எரிஞ்சிட்டான், மிதிச்சு தான் போகிறான். அடுத்து இடம், ஏன் இடம் அங்கே இருக்குது, வாங்க பத்திரம் டாக்குமெண்ட்ஸ் போட்டிருக்கேன், வாங்க நாம் ஏண்டா இது எவ்வளோ பெரிய விளையாட்டு விளையாடுதுன்னு கடவுள் உச்சியில் உட்காந்து விளையாட்டை பார்த்துக்கிட்டு இருக்கார். புரியலையா? அடி உழல இருக்குது, அடி உழாதனால ஓடியாரான். அடி விழுந்தா வருவானா? இன்னும் அடி விழும்ல. அதுக்கு தான் எரிக்கலம் செடி, பால், கள்ளிப்பால், மண், முள், விறகு எல்லாத்துலேயும் மிதித்து போயிட்டடா. சோழி முடிஞ்ச கைலாசத்துலேருந்து சோழி எல்லாம் அதிகாரி பூரா சோழி முடிஞ்சுப்பா. அதிகாரி பிடிச்சா கடைசி தாவேக்கா ஆட்சியில் இட அளப்பு கிராம. இது நம்ம போடுற கணக்கு அவனுக்கு விளையாட்டாக தெரியும். ஏன்னா தின்னு கொளுத்து மப்பேறி போய் நிற்கான்ல, கவர்மெண்ட் வேலாக்கிறவன் தின்னு கொளுத்து மப்பேறி போய் நிற்கான். நீதிமன்ற கோர்ட்டு அவமதித்து உள்ளே வாரான். இது இராணுவ நீதிமன்ற கோர்ட்டுக்குள்ளே வந்து மீச்சு போகிறான். இராணுவ நீதிமன்ற கோர்ட்டு, இராணுவ தளபதியார் கோர்ட்டு கைலாசத்தில் சுற்றி வாரான். இப்போ காலி ஆகாதில்ல, காலி ஆகும். பூதம் பூதத்தி தென்பகுதியில் பூரா அரக்கன் உட்காந்துருக்காங்க. எந்த டைம் வந்தாலும் அது காலி ஆயிரும். அதுதான் கணக்கு. அவ்வளோதான், போட்டான் அன்னைக்கு கணக்கு. காலி பண்ணிடுறா அப்படின்ட்டார். கடவுளை கூப்பிட்டு சுற்றி தென்பகுதியில் பூதம் பூதத்தி அரக்கன். இது கைலாசம்னா கைலாசம் கீழ் பூமியில், மேலோகத்தில் கணக்கு முடிஞ்சு பூலோகத்தில் பூமியில் சாமி கடவுள் பூமியில் கைலாசத்தில் இறங்கிட்டாங்க. புரியுதாடா? நாங்கள் எல்லோரும் கீழே இறங்கி இப்போ அடி மானிட பேலை தூக்கி போட்டு நடு ரோட்டில் சிதறத கணக்கு இப்போ வருது. இப்போ சிதறாதில்ல, வரும். இப்போ தான் உள்ளே விளையாண்டவனுக்கு பூரா இன்னுமே தான் அடி விழும். புரியுதா? இவ்வளோ நாள் கணக்கு போட்டது நடக்கலைங்க, நாங்கள் நல்லா இருக்கோமுங்க, பழையபடி உள்ளே வாரான். அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு எல்லாமே ஆதியில் வச்ச கணக்கு, நீதிமான் வச்ச கணக்கு. தப்புக்கு தண்டனை நான் கொடுக்கலங்கிற கணக்கு அவர் கடவுள் சொல்லிவிட்டார். புரியுதா இல்லையா? தப்புச்சே நான் 7 செம்மமாக மானிடப்ப செத்து பிறப்பில் வர அவன் வீட்டில் அவன் பொண்டாட்டி பிள்ளைகளை மாற்றி ஏறி அடித்து உழைப்பு போகிறது பிறவியில் கிடக்கான். ஆணும் பெண்ணும் இந்த செம்மத்தில் அசிங்கத்தனம் பண்ணி அகம்பாதம் பண்ணி அழிச்சு வச்சுருக்கான். இப்போ இந்த மூதேவி உள்ளே விட்டுத்தான் இப்போ எல்லா கணக்கும் அடி சாவ போகிறான். ஆண் நிறையா சாவுவான், ஆண் நிறையா போயிடும். ரோட்டில் அத்தை வீசிட்டால மூதேவி வீசிட்டாடா. கல்ல இருந்துச்சதும் பேப்பர்னு நினச்சிட்டே போவான். அவன் அங்கே பேப்பர் நினச்சிட்டு போவான், இங்கே பொண்டாட்டி பிள்ளை அப்படியே சங்கு ஊத போகும். இங்கே இவங்க குடும்பத்தில் ஆட்டிக்கிட்டு இருந்தானா அவன் அங்கே ரோட்டு காட்டில் சங்கு ஊத தூக்கிடுவாங்க. படைகள், சாமி படைகள். புரியுதா? மானிட பேர் முதல் தமிழ்நாடு தான். டெல்லி ஆட்டா முடிக்க போய்கிட்டே இருப்பாங்க. தமிழ்நாட்டிலேருந்து முடித்து அப்படியே போய்கிட்டே இருப்பாங்க. அதுதான் கணக்கு. புரிஞ்சுக்கோங்கடா, ஆடாதியடா. எல்லாமே தொழில், மில்லு, சாப்பாடு கீப்பாடு எல்லா கழுதையும் இப்போ பூட்டி போவோம். பூட்டுற அளவுக்கு அடி விழும். மூதேவி ரோட்டில் மண்ணள்ளி எரிஞ்சிட்டா நீ மிதிச்சு கடையை திறப்ப, மில்லு தொழிற்சாலை கம்பெனி திறப்ப, 2ஆம் நம்பர் புளுத்தி ஆட்டுறவன் பூரா திறப்ப, நாசமாக போவோம். அப்போ தான் ஏண்டா ஒரு அச்சடித்த பேப்பரை விட்டு பூரா பேப்பராக தான் நினைக்கி மானிட பிறைய அரசியலாக விட்டு ஆட்டிட்டான். 3 வேளைக்கு திங்கான் ஒரு வீட்டில் ஆணும் பெண்ணும். எத்தனை பேர் திங்கும்? அந்த அறிவு வந்துச்சா? அந்த அறிவு வராது. அந்த அறிவு வர்ற நேரம் தான் கடவுளை நினைப்பான். திங்கிறதுக்கு இல்லை, கடவுளே அப்படியேம்மா. அப்போ தாண்டா நாக்கு வெளியே வரும். போட்டாச்சுடா கணக்கு. கைலாசத்தில் கரெக்டாக ரோட்டுக்கு மூதேவி மண்ணள்ளி போட்ட டயத்தில் கிராம விஓ இட அளப்பு காவல்துறை கணக்கு முடிஞ்சு வச்சு எவனா உள்ளே வரணும். இந்த ரோட்டில் மூதேவி அள்ளி போடுதான்னா அந்த ரோடு எல்லாம் இவனை வச்சு தானே பாழாக்கி வச்சுருக்கான். இவனை வச்சு தானே கையெழுத்து வாங்கி பாழாக்கி வச்சுருக்கான். பூரா நஞ்சை குஞ்சை அழித்து மானாமாரி எல்லாம் அழிச்சு வச்சுருக்கான். கேடுகட்ட கண்டார ஒளிமனு இந்த கவர்மெண்ட் வேலாக்கிற கேடுகட்டவே. இதாண்டா கடைசி கணக்கு. உள்ள ரோட்டில் மண்ணள்ளி போடையில் மூதேவி மண்ணள்ளி போடல நீ உள்ளே வரணும். கொணக்கடி கண்டால் தொலைஞ்சி வைய கம்முன்னு போங்கடா. கேடுகட்ட கண்டாலுமே கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கார் கடவுள், நீதிமான், நீதி அரசர். உங்கள்